லைவ் போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் ஹாய் குட் மார்னிங், பேக் டு மை சேனல் சிம்டிஜியா. ஓவராலாக வந்துட்டு இருக்காங்க, லைவ்ல வந்துட்டு இருக்காங்க. சைனா சீரியஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. சைனா ஆல்மோஸ்ட் வெதர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஹாங்காங் போனோம். ஹாங்காங்கில் போயிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 3 days வீசா கொடுத்தாங்க, அரைவல் வீசா. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஹாங்காங்லேருந்து சென்சன், ஆக்சுவலி அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹாங்காங் எக்ஸிட் ஆகிட்டேன், இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் சென்சன் போனோம். சென்சன் இமிக்ரேஷன், அதாவது சைனா இமிக்ரேஷன், சென்சன் பார்டர். ஸோ அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ண டைம். பிகாஸ் லாங் கியூ. எல்லாருமே அந்த கேண்டன் ஃபேருக்காகவே கொடுக்கக்கூடிய விசா வச்சுட்டு தான் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேண்டன் ஃபேர் விசா வச்சுக்கிட்டு தான் அது எப்படின்னா ஹாங்காங் டூரிஸ்டாக வரவங்க அந்த கேண்டன் விசா வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் ஸ்டிக்கர் விசா யூஸ் பண்ணால் அதுக்கு நீங்கள் டெல்லிக்கு வந்து பாஸ்போர்ட் அனுப்பிச்சு ஸ்டிக்கிங் பண்ணி அதுக்கு வந்து அது பெரிய ப்ராசஸ் அது. ஆக்சுவலாக நீங்கள் இம்மிடியட்டாக போகணும், கேண்டன் ஃபேர் பார்க்கணும் அப்படின்னு அந்த பர்பஸ்க்காக மட்டும் போகணும்னு சொன்னால் நீங்கள் ஹாங்காங் வந்து ஹாங்காங்கில் குரூப் விசா, அதுக்கு பேர் ஆக்சுவலி குரூப் விசா எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி போகலாம். அது பெஸ்ட் ரூட்டு. ரொம்ப சீப் காஸ்ட். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விசா காஸ்ட் வராது. எங்களுக்கு ஒரு ஏஜென்சி பண்ணி கொடுத்தாங்க அது. ஸோ அதனால டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து அதில் இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அங்கே ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த குரூப்பை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஏன்னா அது குரூப் விசானா உங்கள் குரூப்பில் யார் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக நம்ம கூட வந்திருப்பாங்க பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், டெல்லி அந்த மாதிரி நிறைய வந்திருப்பாங்க. ஒரு 20-30 பேர் வந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் வரலாம். ஸோ அப்போ அந்த எல்லாரும் அங்கே இமிக்ரேஷன் ஹாங்காங் முடிச்சுட்டு இது டக்குனு இந்த போர்ட்டுக்கு நடந்து வருது, பை வாக் தான் எல்லாமே வந்து இங்கே கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கு டேக் ஆன்லி 2 hours கண்டிப்பாக டைம் ஆகும். அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அங்கேருந்து வெளியே வந்தோன்னா பஸ் ரெடியாக இருக்கும் சென்சன் இதில் சிட்டியில் இருந்து. ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு சென்சன் சிட்டி வழியாக நேராக ஒரு 2 hours ஆல்ரெடி 3 hours காங்ஸூ ரீச் ஆகிடலாம் நம்ம அவுட்டரில். Yeah, hi. Hello. Yes. Yes. Yeah, thank you. என்கரேஜ் பண்ணுங்க. சைனா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 வீடியோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபுட் வீடியோ போடுங்கன்னு நிறைய கேட்டே இருந்தாங்க. ஸோ மக்கள் நிறைய கேட்கறதுனால இந்த தடவை நாங்கள் யூஏஇ சீரியஸ் ஒன்று சூப்பராக பண்ணியிருக்கோம். வேர்ல்டு ஃபுட் டூர் இன் யுஏஇ அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நாட்டுக்கும் போய் நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் யூஏஇலே எல்லா நாட்டோட ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். இதான் கான்செப்ட் இஸ் வேர்ல்டு ஃபுட் டூர் இன் யுஏஇ. ஸோ அதனால் நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம், துபாய் அண்ட் அபுதாபி, ஃபுஜைரா எல்லாமே. ஸோ அந்த துபாய் சீரீஸை பாருங்கள். சைனா சீரீஸ் இன்னும் ஒரு 5 வீடியோஸ் இருக்கு. வந்த பிறகு நீங்கள் துபாய் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சூப்பராக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். Yeah, hi, travel. Yes, thank you. Yeah, hi. Ra. Thank you. ஸோ நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடி தாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் வரல, வியூஸ் கொஞ்சம் டஃப் தான். பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி நம்ம இருக்கக்கூடிய டைமில் பெட்டராக மக்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஆக்சுவலி. ஸோ கொடுக்குற வீடியோ தரமான வீடியோவாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுக்கணும். வாண்டு ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். பெட்டர் லெவல், பெட்டர் குவாலிட்டி கொண்டு வரலாம்.
மக்களுக்கு வந்து அந்த ஒரு 15 மினிட்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா ஒர்த்தபுளா இருக்கும். பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க. இது இப்போ டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு வந்து அதெல்லாம் பண்ணல. இருக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் நம்ம பண்றோம். இன்னும் நம்ம பண்றது கரெக்ட்டா அப்படின்லாம் தெரியாது. ஏதோ பண்றோம். சில பேர் ஆதரவு, சப்போர்ட்லாம் நெறைய குடுக்குறீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சிம்ப்ளிஜியா. நெறைய மக்கள் ஆக்சுவலா இங்க நம்ம சைனா போகும்போது கூட நெறைய கஸ்டமர்ஸ் சாரி நெறைய நம்ம வியூவர்ஸ் வந்தாங்க. அது நெறைய வியூவர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு 1 ஆர் 2 வியூவர்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி நம்ம துபாய் டிராவல் பண்ணும்போது நெறைய சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மக்கள் அங்க. நெறைய உங்க சேனல் காட்டுங்க அப்படின்னு. சார் நாங்க சொன்னோம் சிம்பிள் நம்ம சேனல் வந்து இப்பதான் குரோவாயிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ ஒரு இடத்துல நம்ம சாப்பிட போவோம், டக்குன்னு உடனே அது அவங்க உங்க சேனல் சொல்லுங்கன்னுவாங்க, பார்ப்பாங்க. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து சேனலை வளர்க்க வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கு. ஹோப் ஸோ நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா நிறைய சேனலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ நாங்க ஏன் இந்த டிராவல் கான்செப்ட் எடுத்தோம்னு சொன்னாங்க, ஜென்ரலி வி லவ் எவ்ரி ஒன் லவ் டிராவல் பண்றது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதில் நிறைய ட்ராவல் சேனல்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஏதாவது ஒரு யூனிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறது இது. டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு ட்ராவல்லே ஒரு யூனிக்கான கான்செப்ட் வந்து கொண்டு வரோம். அந்த ட்ராவல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஒரு ஃபுட்டை வந்து ஒரு ஆர்வமாக ஒரு தேர்ஸ்டியாக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு ஏங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த 15 மினிட்ஸ் அவங்க மக்கள் நம்மளோட வியூவர்ஸ் வந்து மறக்கணும் அந்த நிமிஷத்தை. ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் கான்செப்ட். ஸோ அந்த 15 மினிட்ஸ் அவங்க டைம் போகிறதே தெரியக்கூடாது. ஸோ டூ வெல், டெஃபினட்டாக வி வில் டூ வெல் இன் ஃபியூச்சர். ஆஃப்டர் சைனா முடிஞ்சோடனே, துபாய் சீரீஸ் முடிஞ்சோடனே திருப்பியும் உங்களை வந்து நிச்சயமாக ஒரு லைவ்ல நான் சந்திக்கிறேன். ஆர் துபாய் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரையும் ஹாய் கணேஷ், ஹாய் கணேஷ், ஃபைன் ஃபைன், அப்படியே கொஞ்சம் சாட்டிங்கில் வந்து அப்படியே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. Hopping. ஒரு மாண்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். லைவ் போடுறோம். என்ன சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல. சிம்பிளிஜியா ஹிஸ்ட்ரி, சிம்பிளிஜியானாவே ஹிஸ்ட்ரி தான். அதுக்கு பேரு ஹிஸ்ட்ரி அது சிம்பிளிஜியா, அதுதான் சொல்லணும். தட் இஸ் ஓகே ஃபைன். கண்டிப்பா ஒரு பெரிய என்ன சொல்றது, நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு மாஸ் அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணிட்டு தென் வில் டாக் அபவுட் த சேனல்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேலை ஏதாவது செய்யணும். வேலை செஞ்சதுக்கு ஏதாவது ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி பேசினா நல்லா இருக்கும். ஸோ ஸ்டில் வி ஆர் 0 to 1 அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க்காவது எடுக்கணும்ல. ஸோ தென் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு. 35 மார்க்ஸ் வந்தவொடனே கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹோப் சைனா முடிஞ்சவொடனே நான் துபாய் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு லைவ் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க, கைட் கொடுங்க. மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்க, தப்பு கிடையாது ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் உங்கள் சிம்பிளிஜியா. See you soon in Dubai series before. Thank you. Thank you, Suresh. Definitely. நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் துபாய் சீரீஸ் முன்னாடி.